அவ்வளவுதான். வெரி என்ன என்ன வாய மூடு. என்ன வந்துச்சு நான் என்ன பண்ணேன் இப்படி பண்றேன்? அதான் அடிச்சல நல்லா அடிச்சுதான் விளையாடுவியா? அவன் நல்லா ஆடி குடுத்துட்டானா? அவன் என்ன பண்ணான்னு நீங்க பாத்தீங்களா? கேட்டா இது வந்து ஒரு கேம் இப்படிதான் இருக்கும் அப்படி நீங்க சொல்லுவீங்க. சபரிநாதன் தான் வந்து கேப்டன். எப்பவுமே ஆதிரை எவ்வளோ நல்லா பண்ணா என்ன பண்ண இந்த வீட்ல இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த டிராமாக்குள்ள எல்லாம் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. எனக்கு பத்தி சொல்றாங்க பத்தியா வகுந்து இவங்க வந்து குசும்பி மாதிரி ஏதாவது வேலை பார்த்தா நம்ம சும்மா இருக்கணுமா? என்ன சடனா ஒரு சைலன்ஸ்? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஒன்னு சொல்லும் போது உனக்கு ஒன்னு ஏறுது. நீ பவுண்டரி செட் பண்ணினா ஓகே சொல்லிட்டேன். ஊர் முன்னாடி வச்சு அவமானப்படுத்திக்கிறான். இந்த டிராமாக்குள்ள எல்லாம் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. எனக்கு பத்தி சொல்றாங்க பத்தியா? லவ்லி. நாளைக்கே யூடியூப் ட்விட்டர்னு கலக்க போகுது பாருங்க. அந்த பொண்ணுக்கு எப்ப கோவம் வரும் எப்ப சிரிக்கும்னே தெரியலப்பா. திடீர்னு ரொம்ப பொறுப்பாயிட்டீங்க. கமருதீன் பழகிறது எனக்கு தப்பா தெரிஞ்சா நானே போய் கமருதீன் நீ ரெண்டு பொண்ணுட்டி பேசிட்டு இருக்கேன்னு கேட்பேன். ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன? அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. பொசசிவ் பாருவான். பாய்சனஸ் பாரு. நீ அவனை என்ன வேணாலும் ஓட்டலாம். என்னைய வச்சு நீ வந்து நான் இருக்கும்போது அது பண்ண வேண்டான்றது நான் ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே ஃபன்னி ஸ்டஃப். நீ பேசி பேசி அமுச்சிட்டல. பேசி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. லுக் கரெக்டா உன்னைய வந்து கலாய்ப்பேன்ல அந்த மாதிரி தான். அத பத்தி உனக்கு என்ன? நான் என்ன வேணா பண்ணுவேன். பாட்டில் மணி 3 முனைகளிலும் போட்டியாளர்கள் நின்று கொள்ள வேண்டும். வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டீங்க. யார் பக்கம் அதிக பாட்டில்கள் உள்ளதோ அவரே இந்த வாரத்துக்கான வீட்டு தலை. பயங்கரமான கேம் நடக்குது மதி. அங்கேதான் இருக்கணும். ஆனா நீ பார்க்காத ஒண்ணு நான் பார்த்திருக்கேன். லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? ஓகே இட்ஸ் ஓகே. என்ன சார் நீங்க? Such a cheat came your ready வாங்க சார். திருப்தியா? என்னது? வீங்க இருக்கா? புரியலையா? எங்க அடிச்ச? வீங்க பார்த்த உடனே புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். அது கேம்ல நான் உன் கை பிடிச்சேன் பாரு. என் கால் வச்சு அப்படியே அடிக்க முடியும். எல்லாமே தப்பா இருக்குமா? சரி விடு டாக்டர் போட்டு. பாவிகள் இவளுக்கெல்லாம் நரகம் தான். கேம் தானே. ஆக்சிடென்ட். கூடாதுன்னு சொன்னாங்க. கையால பிடிச்சாங்க பாரு. பாருன்னு ஏதோ சொன்னாரு. சோ கை எடுத்துட்டா. நைஸ கண்டுபிக்கல. சபரி குனிஞ்சு காலால 2 பாட்டில பிடிச்சிட்டான். நான் சொல்லலாம்னு நினைச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு தடவை டவுட் வந்தா திரும்ப ஆடி பார்க்கலாம். விளையாட முடியுமா? விளையாட முடியும் சார். அதெல்லாம் நீ ஒன்னும் யோசிக்காத. உனக்கு எது சரின்னு தோணுதோ அது பண்ணிட்டு போயினே இரு. ஏய் கையில இருந்து புடிக்கிட்டு போறாங்க. கையில இருந்து 2 பாட்டில் இருந்தது அப்போ. இந்த வீடியோ பார்க்குற நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ எடிட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். உங்களுக்காக ரீகேம் வச்சிட்டாங்க. ஒண்ணே நாங்க கை தொடாதீங்கன்னு சொன்னா நீங்க கையை எடுத்துறணும். ஜட்ஜஸ் He is mad. உங்களுக்காக தான் ரீகேம் வச்சது. ஓகேவா? ஓ மாமா டவுசர் கண்டுச்சு. நானும் எதுவுமே பார்க்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் அவுட். ஓகே நான் அவுட்டா? ஓகே லூஸ் பண்ணி அத்தாதீங்க. ஏய் காஞ்சு மிருக்கு. அரஞ்சனா பல்லுகில்லாம் செதறிடும். லூ அதிகறானே அவன். என்ன பேரு மயிராணி? எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்களா அமைதியா இருங்க ப்ளீஸ். நீங்க பேசாதீங்க. அவ்வளவுதான்.
வெரி குட். பட்டா சேர்ப்பால ஒருக்கி பையல ஏய், அறிவுங்க. என்ன என்ன வாயை மூடு. என்ன இது தப்பு இல்ல. இப்பதானே உங்களை பத்திலாம் எனக்கு புரியுது. வந்துச்சு. ஏய், நான் என்ன பண்ணேன் இப்படி பண்ற? அதான் அடிச்சிட்டல நல்லா. மனசாட்சி இல்ல. அடிச்சுதான் விளையாடுவியா? ஆடி. வின் பண்ணு. ஓகே சபரிநாதன் தான் வந்து கேப்டன். அவர் எப்பவுமே தாலா. நான் தள்ளுறேன் பார்த்தேன். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. விளையாட்டுலனா தெரியாம பண்றதும் தப்புதான். சரி சரி வாழைப்பழங்களை காலி போ. வானபத்திரம் ஈஜுபதி ஜாஜ் பா. வானபத்திரம் பச்சை பச்சை ஆளி கலிக்கு. பத்தல நடிப்பு பத்தல. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. வாயை மூடுறா. புல்டோசர் மாதிரி இடிச்சுக்கிட்டு இருக்கான் டம்மு டம்முன்னு. நீ பண்ண இது டிஃபரன்ஸ் இருக்குல்ல. Too much even in this situation. அமைச்சர்களே கேட்டீர்களா? விஷயத்துக்காக பேசுறது வந்து எனக்கு விக்ரம பத்தி இன்னும் நல்லா தெரிய வருதுன்னு தெரியும். ஐயோ மீண்டும் மீண்டுமா? இவ்வளவு நாள் வந்து அப்படியே ஒரு வருஷம் விக்ரம் காட்டுறாரு பாரு. ரம்யா இருக்கா? தேங்க் யூ. விக்ரம் இவ்வளவு நாளா வந்து அப்படியே என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? ஐயோ இப்பயும் நடுநிலையில தான் இருக்கேன். நீ நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டியது. என்னடி வாய் ரொம்ப நீளுது? எங்க அப்பாவை பார்த்து வெக்கமே இல்லையாங்கிற? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து போகும்போது அப்படியே ஜாலியாவே பேசிட்டு போவேல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் நான் பண்றது காமெடி 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 காமெடி. நல்லா எல்லாத்தையும் எமோஷனலா ஹர்ட் பண்ணிட்டு காமெடின்னு சொல்லிட்டு தெரியும். ஐயோ வேணாண்டா, தப்பு போட்டா. நானாச்சு காமெடின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவேன். நானாச்சு காமெடின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவேன். நீ சீரியஸா பண்ணுவ. அவ்வளவுதான் பேச. என்ன உருட்டு உருட்டு நீ உருட்டு. விளையாடுறது நல்லா பண்ணிட்டியா? சார் மனசு உடைஞ்சிராதீங்க. பேசும்போது இல்ல உங்களோட கேட்டனா நாக்கு ஒரு மாதிரி இல்ல 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 மாட்டினாடா மானஸ்த. எந்த பிரச்சனையா கிடைக்கல. இப்ப நம்ம வந்து இங்க வீட்ல இருக்கறோம்னு தெரியணும் அவ்வளவுதான். சரி தம்பி என்னப்பா இது? அவளை வந்து அப்படி பிடிச்சு பண்ணும்போது கூட வந்து நீங்க கேட்டிருந்திருக்கலாம். அப்ப யாரும் கேட்கல. இப்போ அதுக்கு யார் காரணம்? அதுக்கு நான் தான் காரணம். அவ்வளவு மேட்சவா இருக்கிற ஒரு பையன் நானு. அப்போ உங்க யாருக்கும் ஒண்ணுமே தோணலையான்னு தான் நான் கேட்கிறேன். வணக்க மாட்டா உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா? எனக்கு வர கோபத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணிடுவேன்டா. அப்ப மட்டும் எங்க போச்சு உங்களுடைய கேர்ன்னு நான் கேக்குறேன். சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உன்னால மட்டும் என்னடா பண்ண முடிஞ்சது? அட பாவி மனுஷா. கமுருதனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அடிபட்டு ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்கள வச்சு காமெடியா பேசாதீங்க. ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். நான் பண்ணிருந்தா சாரி மன்னிச்சுக்கோ. ஓகேவா? தப்பா நினைச்சுக்காது.